கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ சமூகத்திலே நாம் சில வார்த்தைகளை தியானித்து கடந்து செல்லலாம். ஆண்டவர் சொன்னார், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று நமக்கு வாக்குறுதி இருக்கிறார். நான் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்த திட்டம், நம்மை குறித்த செயல்பாடுகளை அவர் செய்து முடிக்கும் வரை நமக்காக அவர் கரிசனையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த ஏழைக்காக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி சொல்லி, ஆண்டவர் அந்த நன்மை செய்கிற அளவுக்கு நம்மிடத்திலே ஒரு நன்மையும் இல்லை. ஆனாலும் தேவ அன்பினாலே ஒவ்வொரு நாளும் அலை போல நமக்கு அருளை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி, கடல் அத்தனையான அன்பை, அளவிட முடியாத அன்பை நமக்கு கொடுத்து நம்மை அவர் நேசித்து பாதுகாத்து வருகிறதுனாலே அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடலாம். அனுதினம் என கழிக்கின்றீர். அலை போலருள் ஆழி போலன்பு அனுதினம் என கழிக்கின்றீர். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். ஏழையனுக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். என்னில் ஓர் நன்மையும் இல்லையே ஏகனே, எல்லாமும் கிருபையே. என்னில் ஓர் நன்மையும் இல்லையே ஏகனே, எல்லாமும் கிருபையே. சோதனையாலே சோரும் போதுள்ளம் சார்ந்திடுவேன் உந்தன் சாட்சிகளில். சோதனையாலே சோரும் போதுள்ளம் சார்ந்திடுவேன் உந்தன் சாட்சிகளில். சாத்தானை ஜெயித்த சத்திய சூதனை சக்தியும் அளித்தீரே. சாத்தானை ஜெயித்த சத்திய சூதனை சக்தியும் அளித்தீரே. அலை போலருள் ஆழி போலன்பு அனுதினம் என கழிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். களிமண் போல கர்த்தனே உந்தன் கைகளில் என்னை கையளிக்கிறேன். களிமண் போல கர்த்தனே உந்தன் கைகளில் என்னை கையளிக்கிறேன். கண்மணி போலவே காப்பீரே காணிலே கலங்கிடுவேனோ நான். கண்மணி போலவே காப்பீரே காணிலே கலங்கிடுவேனோ நான். அலை போலருள்
நான் பாடிடுவேன். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடையாலகம் தாகம் தீர்த்தீர். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடையாலகம் தாகம் தீர்த்தீர். நீதி சமாதான சந்தோஷத்தால் உள்ளம் நீரை தேடுவீரையா. நீதி சமாதான சந்தோஷத்தால் உள்ளம் நீரை தேடுவீரையா. அலை போலருள் ஆழி போலன்பு அனுதினம் என கழிக்கிறீ. அலை போலருள் ஆழி போலன்பு அனுதினம் என கழிக்கிறீ. அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். ஏழையனுக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். ஏழையனுக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். என்னில் ஓர் நன்மையும் இல்லையே ஏகனே, எல்லாமும் கிருபையே. என்னில் ஓர் நன்மையும் இல்லையே ஏகனே, எல்லாமும் கிருபையே. அலை போலருள் ஆழி போலன்பு அனுதினம் என கழிக்கிறீர். அலை போலருள் ஆழி போலன்பு அனுதினம் என கழிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆயிரம் ஆயிரமாய் ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தருவாராக. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவலீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவலீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே.
பாத்திரரே. சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீர். சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீர். துன்பத்தின் மிகுதியால் தோய்வுகள் வந்தால் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். துன்பத்தின் மிகுதியால் தோல்விகள் வந்தால் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன். பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே. இயேசுவின் நாமத்திலே ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசுவே பாத்திரரே. இயேசுவே பாத்திரரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலக இரட்சகரும் நமது ஆண்டவரும் தேவனாகிய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கனிவான வாழ்த்துக்களையும் அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 மாதங்களும் தேவன் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து 6வது மாதத்தை காண்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை என்றும் நம்மை ஆட்கொள்வதற்காக அவருடைய பலத்தினால் இடைகட்டி நான் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வாழ்ந்து சுகபத்திரமாய் மகிழ கர்த்தர் உதவி செய்தபடியால் நாம் அவருக்கு நன்றியையும் துதியையும் ஏறெடுக்கிறோம். ஒரு சில ஜெப குறிப்புகளோடு கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடி தொடர்ந்து இந்த நாளுக்காக கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வாராக. இந்த கிராஸ் டிவியின் மூலம் உலகமெங்கும்
கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக நாங்கள் உங்களை சந்திப்பதில், இந்த ஊடகத்தின் வழியாய் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஆவியானவர் தாமே உங்களையும் எங்களையும் பாதுகாத்து இந்த நாட்களிலே நல்ல ஞானமாய் அவருக்குள்ளே பலப்பட, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வருகிற தயவை எண்ணி அவருடைய கிருபைகளுக்காய், அவருடைய மாறாத இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லி நாம் முதலாவது அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா நன்மைக்கும் முற்றும் காரணரே, எங்களை அதிகமாய் பலப்படுத்தி வருகிற தெய்வமே, இந்த நாட்களிலே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய தயவு பெரிது. இம்மட்டுமாய் நடத்தின எபனேசர் இன்னும் தொடர்ந்து உம்முடைய வருகை மட்டுமாய் எங்களை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் ஜீவனின் பலனுமாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் கிருபையினாலும் எங்களை நிரப்புகிறோமாகிய கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர். இந்த காவல்துறை குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இதில் பணிபுரிகிற அருமை சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல் தேவ கிருபைக்குள்ளாய் வளர ஒவ்வொருவருக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்தின் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஊழியம் செய்கிற அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உலகமெங்கும் பரப்புகிற அருமையான நேரங்களை நீர் கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டுகளிலும் இடைஞ்சல்களிலும் கண்ணீரிலும் பாதைகளிலும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இரக்கங்களின் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான சுவிகார புத்திரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கடந்த மாதத்திலே ஆண்டவரே அருமையான சகோதரன் காவல்துறையிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்று உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த சகோதரர் தங்கராஜ் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் அவருக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. குடும்ப நண்பர்களை ஆண்டவரே, உறவினர்களை கர்த்தாவை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவரே குடும்பத்திலே சமாதானமும் சௌக்கியமும் இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் காவல்துறையில் ஆண்டவரே எத்தனையோ பேர் தற்கொலை செய்தவர்கள் உண்டு ஆண்டவரே. விபத்திலே காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஜனங்கள் உண்டு. மரித்த சகோதரர்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் எல்லாரையும் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியமானது கர்த்தருக்குள் பலப்பட்டு ஆண்டவரே நன்மையை கண்டடையத்தக்கதாக ஆவியானவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் தலைவராக இருந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான ஐயா செல்வின் தங்கதுரை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அவர்களை இன்னும் பலப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய கிருபைக்குள்ளாய் வளர்த்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளாத வயதிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்கள் நடத்தி வருகிறதான அந்த தேவனுடைய வார்த்தை என்ற புத்தக ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எல்லா குடும்பங்களையும் சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற அருமையான காவல்துறை சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மனமிறங்கி நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காவல்துறையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்களுக்கென்று சேவை செய்யும்படியாய் உதாரத்துவமான குணமும் ஆண்டவரே கர்த்தருக்கென்று உண்மையாய் இருந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் அதிகாரிகளுக்கு மத்தியில் உண்மை உத்தமமாய் வேலை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அருமையான பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் வேளையிலும் தேவ சமூகத்தில் உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்று தேவன் நம்மோடு கூட பேசத்தக்கதாக கர்த்தர் வேதத்திலிருந்து சில காரியங்களை நமக்கு விளக்கி தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படியாய் நாம் யாவரும் தேவ சமூகத்தில் கவனத்தோடு கரிசனையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படி ஆசையோடு, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனுக்குள்ளே சந்தோஷமாய் நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் பாடுகளை அனுபவித்து நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கும்படியாய் அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வருவதற்காய் நாம் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மரணம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் ஆலோசித்து தேவ சமூகத்தில் தியானித்து கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 15:50 வரை சில வசனங்களை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 முதல் 58 முடிய. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதுமில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே,
கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் படுகிற பிரயாசம் விருதாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை காட்டுகிறது என்று சில காரியங்களை நாம் சிந்தித்து கடந்து போவோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தின் தோல்வியை குறிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது இல்லை, ஆவிக்குரிய மரணம் என்பது இல்லை என்பதை நாம் அவருடைய மரணத்தின் வாயிலாக, மரணத்தை ஜெயித்ததின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே மரணத்தின் தோல்வி அங்கே காணப்படுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே மரணத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, 55ஆம் வசனம் எப்படி சொல்லும்? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்போ பாதாளம், மரணம், இதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தபடியினாலே ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்கிறது. அவர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய மரணம் என்பது இல்லை. சரீர பிரகாரமாக உலகத்திலே வாழ்கிற பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு. அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் மரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் மரணத்தை காண்பதில்லை. காரணம் என்னவென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28:6 வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் முக்கியம் என்ன? மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தபடினாலே அவர் என்ன காரியங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறார் என்று நாம் சற்று நேரம் சிந்திப்போமே. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறது. அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். 100க்கு 100 விழுக்காடு மனிதனாகவே செயல்பட்டார். ஆனாலும் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசத்தை நமக்கு சொல்லி, என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதன் கர்த்தருடைய மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்தி நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தார். தன் ஜீவனை நமக்கு கொடுத்து அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தார். அவருடைய மரணத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். எதற்காக மரித்தார்? அவர் மரித்தும் உயிரோடு எழுப்புவார் என்ற கர்த்தருடைய திட்டம், தேவ திட்டம் அவருக்குள்ளே இருந்தபடியினாலே தேவன் மேல் அவர் அன்பாயிருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் உலகத்திலே வருவது மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் அனுப்பப்படுகிறார். பிதாவுக்கு இருந்த மேன்மைகளை விட்டு அவர் பூலோகத்திலே மனிதனாக அவதரித்து மனுக்குலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் தன்னை 33 ஆண்டுகளும் வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் ஊழியத்திலே மகா பெரிய மேன்மைகளை செய்தார். இது எல்லாம் எதற்காக? அவர் ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை, மனுஷகுமாரன் மாத்திரமல்ல அவர் தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அப்படி ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறாரு, என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் அவர் மரணத்தை ஜீவனை கொடுக்கிறார். எதற்கு? டு ரிட்டர்ன் பேக் ஹிஸ் லைஃப். மரணத்தின் அப்படியே அவர் கடந்து போகவில்லை. மரணத்திலிருந்து ஜெயம் எடுத்து இன்றும் அவர் ஜீவிக்கிற, உயிரோடு ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அதை வெளிப்படுத்தவே மனிதகுமாரனாகிய கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிறார்.
10:18 வாசிக்கிறோம், யோவான், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவினை இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. பிசாசு நினைத்தான் அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது இதோடு முடிந்தது கதை என்று. ஆனால் மரணத்தை ஜெயமாக விழுங்கி ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நமக்காக இன்றும் பரிசுத்த ஆவியானவரோடு பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். அதை அவரிடத்திலிருந்து அவருடைய ஜீவனை எவனும் பிரித்து கொள்ள முடியாது. நானே அதை கொடுக்கிறேன் என்கிறார். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் திரும்ப எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்போது அவருடைய மரணம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அவர் மரணத்திலிருந்து ஜெயம் எடுத்து இன்றும் ஜீவிக்கிற தேவன் என்ற காரணத்தினாலே அவர் தேவகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார். மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ மகான்கள் என்று சொல்லப்படுகிற பெரிய பெரிய மனிதர்களுடைய கல்லறைகள் இன்றும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே மரணத்திற்கு அப்புறம் திறந்து உள்ளே இருந்து உயிர்த்தெழுந்த தேவனுடைய கல்லறை மாத்திரமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மாத்திரமே இன்றை வரை திறந்திருக்கிறது. வேறு யாருடைய கல்லறையும் இன்னும் திறக்கப்படவில்லை. ஆகவே தேவகுமாரன் என்பதை அவருடைய மரணம் நினைவுபடுத்துகிறது, நிரூபிக்கிறது. அருமையானவர்களே, அவருடைய மரணத்தினால் கிடைக்கிற பலன் என்ன? மனித குலத்திற்கு அவருடைய மரணத்தினால் கிடைக்கும் பலன், உத்தரவாதம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இங்கே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக நாம் ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துகிறோம். ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவன் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ண வேண்டும். அடக்கம் பண்ணுவது ஒருவேளை தண்ணீர் எடுத்து அவன் மண்டையில் தெளித்தால் போதுமா? இல்லை, அவனை முழுவதுமாக அழுத்த வேண்டும், பூமிக்குள் அழுத்த வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் நீரிலே தண்ணீரிலே அவன் ஞானம் பெற்ற பின்பு ஸ்நானம் எடுக்கிறதுனாலே அவன் ஞானஸ்தானத்திலே நாம் மரித்து உயிரோடு எழுப்புகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவ செயல்களுக்காக, சாபங்களுக்காக, தீமையான எண்ணங்களுக்காக, சிந்தனைகளுக்காக, தீமையான கிரியைகளுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார், நமக்கு சமாதானத்தை அருளினார், சந்தோஷத்தை கொடுத்தார், ஒரு விடுதலை கொடுத்தார், சாபங்களை நீக்கினார், பொல்லாத சிந்தனைகளை மாற்றினார் என்பதற்கு அடையாளமாக நாம் பாவத்திற்கு செத்து நீதியிலே பிழைக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள் நாம் என்ன செய்யணும்? உயிரோடு எழுந்திருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது
உலக வரலாறுகள் சில காரியங்களை சொல்லுகிறது. அணுவிலிருந்து அந்த அணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி உருமாறி குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று இன்றும் நம்பப்படுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் அப்படி ஒரு வேளை இருக்குமானால் எத்தனை குரங்குகள் நமக்கு தெரிய இந்த 6000 ஆண்டுகளுக்குள்ளே மனிதனாக மாறி இருக்கிறது? இல்லை. அப்படியானால் இந்த மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து களிமண்ணை எடுத்து இந்த மண்ணினாலே மனிதனை படைத்தார். அது எப்படி படைத்தாரா? தேவ சாயலாக படைத்தார். இப்போ மனிதனை பார்த்தா தேவனை பார்க்க வேண்டாம். மனிதன் எப்படி இருக்கிறானோ அது தேவ சாயலுக்கு அங்கே ஒப்பிடப்படுகிறது. அப்படி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனை அவர் உண்டாக்கினார். ஆனால் மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவரோடு கூட உயிர்த்தெழும் பொழுது அவருடைய சாயலை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைக்கு, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தில் நடக்கிறவனுக்கு மரணம் என்பது இல்லை. ஆவிக்குரிய மரணம் இல்லை. அவன் நித்திய காலமாய் தேவனோடு கூட நாம் உறவாடுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். ஆகவே நாமும் அவருடைய சாயலில் மரணத்திலிருந்து ஜெயம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டுள்ளனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் மரித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. அப்போ அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே வாழும் பொழுது அந்த பரிசுத்த நிலைமைக்குள்ளாக தேவ சாயலோடு ஒப்பிடப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததைப் போல மனிதனும் உயிர்த்தெழ அவர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:17 வாசிக்கிறோம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? நாம் இன்றைக்கு வரை பாவத்தில் தான் இருப்போம். ஆகவே நியாயப்பிரமாண காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒவ்வொரு காரியத்திற்கும் பலி செலுத்தப்பட்டது. சமாதானமாக இருந்தால் அதற்கு ஒரு பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இப்படி பலிகள் பலவிதமாக செலுத்தப்பட்டது. அப்படி செலுத்தப்பட்ட அந்த பலிகளும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள பலியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆக நியாயப்பிரமாண காலத்திலே அந்த பரிசுத்த பலிகளை செலுத்தி மனிதன் ரட்சிக்கப்பட பல பலிகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் கிறிஸ்து உலகத்திலே பிறந்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய மேன்மையை எல்லாம் வெறுத்து மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக உலகத்திலே வந்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மீண்டும் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினபடியினாலே இன்றைக்கு நாம் பாவமற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருப்பதினாலே நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்போது தேவ சாயல் என்பது அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய மாட்சிமை எல்லாம் மனிதனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சாயல் நமக்குள்ளே வரும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவர் மரிக்காவிட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. நாம் பலி செலுத்தி எத்தனை பாவத்துக்கு தான் பலி செலுத்த முடியும்? காலையில் இருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ளாக நாம் செய்கிற பாவங்கள் எத்தனை? ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை என்பது தேவனால் ஒருவரால் மாத்திரமே கூடும். ஆனால் அது மனிதனால் கூடாதுதான். தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுதுதான் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவ சாயலை தரித்து கொண்ட மனிதன்
அவர் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆகவே அவர் உலகத்திலே வந்து மனிதனாய் வாழ்ந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உயிர்த்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்ற அந்த காரியத்தை, அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரம சிந்தைகளுக்காக, என்னுடைய தவறான செயல்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்று விசுவாசித்தால் நாம் அவருடைய மேன்மையை காண முடியும். ஆகவே அவர் மீட்புக்கான மரணத்தினால் கிடைக்கிற பலனுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. தன்னுடைய மரணத்தினாலே, தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே இன்றைக்கு அவர் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கார். இதிலிருந்து பாவத்திலிருந்து ஒரு மீட்பு, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உலகத்திலே வாழ்ந்தாலும் உண்மை உத்தமமாய் அவரோடு கூட வாழத்தக்கதான ஒரு நிலைமையை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணம் இல்லை என்றால் நமக்கு வாழ்வு என்பது இல்லை. ஆகவே அருமையானவர்களே, அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே மீட்புக்கான பலன் நமக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். 3ஆவதாக வேதாகமத்தின் சத்தியத்தை உறுதி செய்கிறது. சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய மரணத்தை குறித்து சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 16:10, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். பாருங்க, அப்போது நீதிமானுடைய ஜீவன் பாதாளத்திற்கு போவதில்லை. கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்தாலும் அவர் நீதி செய்கிறவராக, நீதிமானாக காணப்பட்டார். அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறான். அப்போ வாழ்க்கை அந்த 33.5 ஆண்டுகளும் பரிசுத்த தேவனாய், பரிசுத்த மீட்பை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் நமக்காக ஒரு உலகத்திலே வந்தார். அவருடைய மரணத்தின் மூலம் சத்தியம் என்ன சொல்கிறது? ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். சரீரம் புதைக்கப்படுகிறது, என் மண்ணிலே வந்தது மண்ணுக்கு போகிறது. ஆனால் ஆத்துமா தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது எங்கே பார்க்கிறோம்? ஏதேன் தோட்டத்திலே களிமண்ணிலே உருவாக்கின அந்த மனிதனுடைய ஆதி மனிதனாகிய ஆதாமுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பார்க்கிறோம். அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஜீவ ஆத்மாவை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் கொடுத்து வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அந்த அவருடைய சுவாசமாகிய ஆக்சிஜன் ஒருவேளை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுக்கப்படுமானால் மரணம். ஆனால் எத்தனை ஆண்டுகளானாலும் அவர் திட்டத்தின்படி, தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திலே வாழ அனுமதி இருக்கிறதோ அவருடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு நாட்கள் அந்த ஆக்சிஜன் குறையாதபடி இருதயத்தின் துடிப்பை அவர் கண்காணித்து பாதுகாத்து வருகிறார். அது பாதாளத்திலே அவர் அனுப்புவதில்லை. நீதிமானை அவர் தள்ளாட விடாமல் ஆத்மாவை பரிசுத்த கிருபையினாலே தாங்கி தம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுகிறார். பரிசுத்தவான் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அவன் நித்திய காலமாய் அவரோடு கூட வலது பார்சத்தில் வீற்றிருக்கத்தக்கதாக
ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே மரித்ததினுடைய நோக்கம் நம்முடைய ஆத்துமா அவருடைய சமூகத்திலே சேர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பல விதங்களிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவன் இல்லை என்று மதிகேடன் பேசுகிறான். ஆண்டவர் ஒருவர் இல்லை, இயற்கையாகவே மனிதன் படைக்கப்பட்டான் என்று பேசுகிற ஆட்கள் உண்டு. ஆனால் உருவாக்குகிறவன் இல்லாமல் ஒன்று உருவாகவே முடியாது. ஆகவே உருவாக்குகிறவர், நம்மை படைத்தவர், நம்மை பாதுகாத்து வழிநடத்தி தாங்கி ஏந்தி நடத்தி முதிர் வயதிலும் நம்மை நடத்தி வருகிற கர்த்தர் வேதாமத்தின் சத்தியத்தை உறுதி செய்கிறார். ஏனென்றால் பரிசுத்தவானுடைய மரணத்தினாலே அவனுக்கு ஜெயம் உண்டு. அவன் ஆத்மா அழிவதில்லை, அது பாதாளத்திற்கு அனுப்பப்படுவதில்லை, அது பரலோகத்திலே தேவனுடைய கரத்திலே போய் சேர்கிறது. பரிசுத்தவானுடைய அழிவை அவர் ஒரு நாளும் காண்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 44 47 வரைக்கு வாசிப்போமையானால் அங்கே பார்க்கிறோம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவளுக்கு சாட்சியாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. அப்போது எழுதியிருக்கிறபடி வேதாம சத்தியத்திலே அவரை குறித்து எழுதியிருக்கிறது என்ன? கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது அவர் உலகத்திலே வருவார், மனுக்குலத்தின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு பாவங்களை சுமந்து அதை மீட்கும் பரிகாரியாக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுப்பார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளை உயிர்த்தெழுவார் என்று ஏற்கனவே எழுதி வைத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது சத்தியத்தை உறுதி செய்கிறது என்று நான் பார்க்கிறோம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்து அவருடைய மரணத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அவர் மரித்து மரணத்தை ஜெயித்ததினாலே நமக்கு கிடைக்கிற பிரதிபலன் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அக்கிரமக்காரருக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாமல் இருந்தார், காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அப்போது அவருடைய மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. எதற்காக? மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷனுக்கும் கட்டளையிடுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான மனம் திரும்புதல் இருக்கிறதா? அதை நாம் ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்ய வேண்டும். திரும்புதல் என்றால் முழுவதும் மாற்றப்பட வேண்டும், அதுதான் திரும்புதல்.
முழுவதுமாக சின்ன சின்ன காரியங்களை அதில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். அப்போ உலகம் முழுவதற்கும் மனம் திரும்புதல் அவசியம் என்பதை தேவன் அறிவுறுத்துகிறார். உலக மக்கள் எல்லாருக்காகத்தான் இருந்தார். கிறிஸ்தவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஒரு கிறிஸ்தவ மதத்திற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவர் உலக மக்கள் அனைவருக்காகவும் தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய சுமைகளை, எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே மரித்தார். அவர் இனி எப்படி வருவாராம்? அந்த மனுஷனை மரித்தோலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற காரியம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அதை விசுவாசித்து நாம் மனம் திரும்புதல் அவசியம். அதை விசுவாசிக்கிறவன் கட்டாயம் மனம் திரும்புவான். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ஒரு மனிதனுடைய முழு பாவத்தையும் நீக்குகிறது. அது சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கு. அப்போது ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் மனம் திரும்புகிறார்கள்? பரலோகத்தில் எப்பவும் அங்கே சந்தோஷம்தான். எந்நேர மகிழ்ச்சி, குதூகூலம், அல்லேலூயா என்ற எக்கால தொனி பாடல்கள், ஸ்தோத்திர துதிகள் தான் உண்டு. ஆகவே அருமையானவர்களே, மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, என்ன சொல்கிறார்? ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய்ந்திருப்பார். அவர் இனி வருவது எப்படி? ஒரு நீதிபதியாக. உலகத்தில் உள்ள நீதிபதி அல்ல, அவர் பரலோகத்திலிருந்து வருகிற நீதிபதி. உலகத்திலே நீதிகள் எப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியும். எந்த மனிதனும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு உலகத்தில் என்ன வழி செஞ்சாலும் அங்கே நீதி கிடைக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பாராமுகமாய் இருப்பவர் அல்ல. உங்களையும் என்னையும் குறித்து அவர் ஒவ்வொரு நிமிஷம் அறிந்திருக்கிறார். உட்கார்தலையும் எழுதிருக்கலையும் அறிந்திருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் வானத்திற்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், உடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாத ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். நாம் எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை நாம் நீதிமானைப் போல வெளியே காட்டிக்கொள்ளலாம், பரிசுத்தவானைப் போல ஊழியத்திலே நாம் நம்மை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உண்மை என்ன? அது தனிப்பட்ட அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு காரியம். அதனால் தாவீது சொல்லும் பொழுது, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாரும். சில காலங்களிலே நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, நியாய தீர்ப்பிலே ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல இன்றைக்கு குடும்பங்களை, ஊழியங்களை அவன் அசைத்து எத்தனையோ விழுகை, எத்தனையோ ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையிலே ஏதோ ஒரு நமக்கு கொடுத்த ஒரு கிருபையை கொண்டு இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்று இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை எதிர்பார்க்கவில்லை. கொடுத்த கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை தேவன் அதிகத்தில் அதிகாரியாக்கிறார். ஆக உண்மை உத்தமமாக இருக்கிற மனிதன் நியாய தீர்ப்பிலே அவன் நீதியை பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்கு விதிவிலக்கானவர்களுக்கு உரிய தண்டனையை அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தலே, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
அவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடே கூட வருகிறது. அப்போ இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் சில காரியங்களுக்கு உலக பிரகாரமான காலத்திலேயே நாம் ஜீவன காலத்திலேயே சில தண்டனைகளை நாம் அனுபவித்து விடலாம். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் செய்கிற சில குற்றம் குறைகளை தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால தான் பிரசங்கியிலே பார்க்கிறோம், உன்னுடைய கண்ணின் பார்வை, உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அது தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக இருக்கிறதா? உலகத்திலே வாழ்கிற காலத்திலே இவற்றில் எல்லாம் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஒவ்வொன்று பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பேசுகிற பேச்சு தேவனுக்கு பிரியமில்லாததா இருந்தால், தேவனை கனவீனப்படுத்துகிறதா இருந்தால், அந்த வார்த்தைக்குரிய பனிஷ்மெண்ட் அங்கே உண்டு. ஆகவே உத்தமன் என்று சொல்லுகிறதற்கு நமக்கு ஒரே ஒரு காரியம் எதை என்றால், அவர் ஜீவனை கொடுத்து நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவினதின் நிமித்தம்தான் நாம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை இருக்கிறோம் என்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதற்கோ நாம் ஆண்டவரை தேடுகிறோம் என்று அல்ல, உலக ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நல்ல மாளிகைகள் கூட கோபுரங்கள் கட்டி பலவிதமான கார்களோடு நாம் வாழ்ந்து இந்த உலகத்தை நாம் கலக்கிறவர்கள் என்று பேர் பெற வேண்டும் என்பது அல்ல. நான் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறேனா? என்னுடைய காரியம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா? தேவன் என்மேல் பிரியப்படுகிறாரா? தாவீது அந்த செய்த பாவத்திலே மனம் திரும்பினான். பத்சேபாள் இடத்திலே செய்த அந்த பாவத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து சொல்கிறான், துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லி முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதினாலே தான் அந்த சொல்கிறார், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு பிரியமான மனுஷன். அப்போ தாவீது பாவிதான், பாவத்தை செய்தவர் தான், ஆனாலும் மனம் திரும்பினார். அருமையான தேவ பிள்ளையே, கொடுக்கப்பட்ட காலத்திலே நீ மனம் திரும்பாவிட்டால் தேவன் உன்மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, பேசுகிற நானாயிருந்தாலும் சரி, நீதி செய்கிற தேவனுக்கு முன்பாக இருந்த நிலைமையை அவர் மாற்றி சுத்தமானவர்களாய் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய பார்வையிலே அவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அவர் பார்வையிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நியாய தீர்ப்பு உண்டு என்பதற்கு அவருடைய மரணம் ஒரு அத்தாட்சி என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த மரணத்தின் நிமித்தம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், கிறிஸ்துவின் ஈவாகிய பரிசுத்த ஆவிக்கும் அவருடைய மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அடித்தளமாக இருக்கிறது. த ஃபவுண்டேஷன். அவருடைய மரணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஃபவுண்டேஷன். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ப்பதற்கு, நீதியிலே வாழ்வதற்கு, பரிசுத்தத்திலே வாழ்வதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, சாபத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, உலகத்திலே உத்தமனாய் வாழ்வதற்கு, தேவனுக்கு நீதி செய்கிறவனாய் வாழ்கிறதற்கு அடிப்படை எது என்றால் தேவனுடைய மரணம். கிறிஸ்துவனுடைய மரணத்தினால்தான் ஒருவன் மீட்கப்படுகிறான். அவருடைய மரணத்தினால் அன்றி வேறு எந்த விதத்திலும் மீட்பு கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை கிறிஸ்துவின் அந்த மரணத்தினால் மாத்திரமே ஒழிய, நீ எவ்வளவு தான தர்மம் செய்தாலும் சரி, எவ்வளவு தூரம் உலகத்திலே பெரிய பெரிய மனிதனாய் வாழ்ந்தாலும் சரி, நீதியுள்ளவன் என்று தன்னைத்தானே பறைசாற்றி கொண்டாலும் சரி, கர்த்தர் அதை விரும்பவில்லை. நீ நீதிமானாய் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவிக்கும் அவருடைய மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அடிப்படை அவருடைய மரணம்தான்.
இந்த மரணத்தை யாரும் செய்தது கிடையாது. எத்தனையோ தெய்வங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு தெய்வமும் மனிதனுக்காக மரித்ததே இல்லை. மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம், உலகம் முழுவதற்கும் பரிசுத்தமுள்ள தெய்வம், அப்பழுக்கமற்ற தெய்வம், எந்த விதமான அசுத்தமும் தன்னிடத்திலே ஒட்டாத அளவுக்கு நீதியும் நேர்மையும் உண்மையும் சத்தியமாய் வாழ்ந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் அவருடைய அந்த மரணத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். ஏனென்றால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு போதித்து எல்லா விதமான சத்தியத்தில் உங்களை நடத்துவார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தது பயத்தின் ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி. ஒரு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கும்படி அவர் பரிசுத்த ஆவியை ஜனங்கள் மேலே ஊதினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த அடிப்படை மரணத்தின் நிலையிலே கட்டப்படுகிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தின் அடிப்படை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே எழுப்பப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:45 வாசிக்கும் பொழுது, அந்தப்படியே முந்திய மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போது ஒரே மனுஷன் நிமித்தம் உலகத்திலே பாவம் உண்டானது. இந்த மரத்தின் கனியை, நடுவாயிருக்கிற மரத்தின் கனியை புசிக்காதே, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று தேவன் கட்டளை கொடுத்தான். கட்டளையை மீறி கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திற்குள்ளே கடந்த பொழுது அங்கே மனிதனுக்கு நேர்ந்த கதி என்ன? உலகத்திலே அதுவரைக்கும் நல்ல சமாதானத்தோடு மிக மகிழ்ச்சியாக, ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை படைப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவை என்ன என்பதை அவர் அறிந்து எல்லா காரியங்களையும் அங்கே ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கி வைத்திருந்தார். ஆனாலும் கூட மனிதனுடைய ஆசை பாருங்க, தேவ வார்த்தையை சத்தியத்தை மீறினான். அதனால் உலகத்தில் பாவமும் சாபமும் மரணமும் வந்தது. அந்த மரணத்தை, ஆதாம் மூலம் வந்த அந்த மரணத்தை, அந்த மனிதன் மூலம் தான் படைத்த உருவாக்கின சிருஷ்டிப்பாகிய ஆதாம் மூலம் வந்த மரணத்தை நீக்க வேண்டுமானால் வேறு ஒரு மார்க்கம் இல்லை. தேவனாகிய கர்த்தரே இயேசு என்கிற பெயரிலே வரவேண்டியதாயிற்று. மரத்தின் கனியை புசித்ததினாலே மரணம் உலகத்திலே வந்தது. இங்கே மரத்திலே தொங்க விடப்பட்டதினாலே, பரிசுத்த ஆவியானவர் சிலுவையிலே மரத்திலே தொங்கி ஜீவனை கொடுத்தபடியினாலே உலகத்திற்கு மீட்பு உண்டானது. ஆக ஆதாமினுடைய காரியம் எப்படி இருந்த, அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கு. அவனுக்கு உள்ளே ஜீவனை ஊதினபடியினால் ஜீவ ஆத்மாவானான். பிந்தின ஆதாம் யார்? இயேசு கிறிஸ்து, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகவே பரலோகத்திலே விசுவாசிகளுக்காக பரிந்து பேசுதல், வேண்டுதல் செய்வதற்கும் இதுவே அடிப்படை என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு அடிப்படை என்னவென்றால் அவருடைய மரணம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை. ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவிக்கும் அவருடைய மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அடித்தளமாய் இருக்கிறார். அடித்தளமாய் நமக்கு இருந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அவருடைய மரணத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், விசுவாசிகளுக்கு பரலோகத்திலே சுதந்திரம் உண்டு என்று உறுதி செய்கிறது. உண்மையான விசுவாசிகள். இன்றைக்கு ஜனங்கள் எதை விசுவாசிக்கிறார்கள்?
நல்ல சொத்து சுகம், காரு, பங்களா, இதைத்தான் விசுவாசிக்கிறாங்க. எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் நம்முடைய பிழைப்பிற்காக, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சில வசதி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதை விசுவாசிக்காமல் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவன், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறவனுக்கு பரலோகத்தில் சுதந்திரம் உண்டு. இந்த உலகத்தை விசுவாசிக்கிறவனுக்கு இங்கே அவன் வாழ்கிற வரை நீதியாய் வாழ்ந்து போகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் மரணத்திற்கு அப்புறம்தான் அவனுடைய நீதி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, விசுவாசிகளுக்கு பரலோகத்தில் சுதந்திரம் உண்டு என்று உறுதி செய்யப்படுகிறது. 1 பேதுரு 1 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எப்படி? மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவன் மறுபடி பிறக்கிறானோ, அந்த மறு ஜென்மத்தை கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் உண்மையான ஒரு மறுபிறவி. மறுபிறவி என்பது பழைய நிலைமைகளிலிருந்து புதிதாக மாறுவது. அந்த புதிதாக மாறுவதற்கு அடிப்படை என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். அவருடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? அப்படி விசுவாசித்து தேவ சமூகத்திலே உண்மையும் உத்தமமாய் வாழுகிற விசுவாசிகளுக்கு அவர் வைத்திருக்கிறது என்ன? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே தம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நமக்காக, விசுவாச மக்களுக்காக ஆண்டவர் அங்கே பரலோகத்திலே ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்தி உங்களை மறுபடி என்னோடு கூட அழைத்து கொள்ள வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்கள் எப்படி வருவார்களாம்? ஆண்டவர் வருகையின் போது அவர்கள் உயிர் தழுவார்கள் அல்லது மறுரூபம் அடைவார்கள் என்ற நம்பிக்கையை தருகிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால், பூலோகத்திலே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய சத்தியத்தில் நடந்து அவருடைய சத்தியத்திற்கு உண்மையாய் நான் ஜீவிப்போமேயானால், அவர் வரும்பொழுது நாம் இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லது ஒருவேளை மரித்துவிட்டால் அந்த வரிசையிலே அவன் மரித்த வரிசையிலே உயிரோடு எழும்பி அவரை சென்றடைய முடியும் என்று பார்க்க அந்த நம்பிக்கையை தருகிறது. இன்றைக்கு தேவன் வந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வருவாரேயானால் எத்தனை பேர் பரலோகத்திற்கு போக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். நான் ஆண்டவரோடு கூட மரித்தால், இன்றைக்கு கண்ணை மூடினால் நான் பரதேசியில் அவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டு? அப்படி இருக்குமானால் கர்த்தருடைய வருகை சீக்கிரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவருடைய மரணத்தின் மூலம் நாம் என்ன
அனுக்கிரகத்தை அடைகிறோம் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவத்தில் கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் பாவங்கள் மீது வல்லமையும் தருகிறது. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் ஒரு முறை நாம் பாவ மன்னிப்பை செய்துவிட்டு திரும்ப இப்படி வாழ்வோம் என்று இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவத்தில் கிறிஸ்துவின் பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை நம்மை ஒவ்வொரு நாளும் மூடிக்கொள்ள தக்கதாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அவர் சமூகம் நமக்கு முன் செல்லத்தக்கதாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து பாவங்களிலிருந்து நாம் மீட்கும்படியான, பாவத்தை வெறுத்து ஒதுக்கத்தக்கதான வல்லமை அது தருகிறது. கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய வல்லமையை தருகிறது. அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரே ஒரு காரியத்தை சிந்திப்போம். அவருடைய மரணம் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை. அவருடைய மரணத்தின் நிமித்தம் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. அவருடைய மரணத்தின் நிமித்தம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் சாட்சியாக வாழ இந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைத்த அழைப்பிலே உறுதியாயிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இது கடைசி காலம். ஆகவே இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய விசுவாசத்திலே, அவர் எனக்காய் உயிரை கொடுத்தார் என்ற விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாம் நிறைவுள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள்ளே எப்பொழுது சந்தோஷமாய், உலகத்திலே பாடுகள் உண்டு, ஆண்டவர் அடையாத பாடுகளாக நாம் அனுபவித்திருக்கிறோம். இல்லை, ஒருவேளை நமக்கு முன்மாதிரியாக யோபுவினுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். எத்தனையோ பாடுகளை யோபு கடந்து போனாலும் தன்னுடைய நாவினால் குற்றம் செய்யவில்லை. ஆண்டவரை குறித்து எந்த விதமான தீதான வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் இந்த ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனக்காய் இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் படுகிற பாடுகளை கூட தேவன் மேலே அதை குற்றம் சாட்டுகிறோம். நான் செய்த பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், அதுக்கு ஆண்டவரை இப்போ கோவித்து கொண்டு பிரயோஜனம் என்ன? நான் நீதியாயிருந்து நேர்மையாயிருந்து கர்த்தருக்குள்ளே உண்மையாயிருந்தால் அதனால் வரும் பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். இல்லை, ஞானமற்ற முறையில் நடந்து உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து சில பாடுகளை அனுபவிக்கும் போது கிறிஸ்தவன் என்ற பெயரை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஐயோ எனக்கு அந்த வேதனை, எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி புலம்புகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை குற்றப்படுத்துவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீ செய்த தவறுக்கு இந்த உலகத்தில் சில விஷய நியாய தீர்ப்பு சிலருக்கு முந்திக் கொள்ளும். சிலருக்கு மரித்த பின்பு வரலாம், சிலருக்கு நியாய தீர்ப்பிலே வரலாம். ஆகவே நான் செய்த பாவத்திற்கு இன்றைக்கு ஒருவேளை சில பாடுகளை துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்றால் அதை தேவனை குற்றப்படுத்துவதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் அங்கே சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். ஆகவே அருமையானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாமல் என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய மீட்பு, என்னுடைய பாவ மன்னிப்பு, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம், என்னுடைய உத்தம ஜீவியம் எல்லாம் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவின் மரணத்திலே அது கட்டப்பட்டதாக இருக்கிறது. அதிலிருந்து அந்த அடித்தளத்திலிருந்து எழுப்பப்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கை, இந்த உலகத்தை குறித்து நான் கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், எல்லாவற்றையும்
தேவ சமூகத்திலே வைத்து விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் எதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே கடைசியாக சொல்லப்படுகிறது 8ஆம் வசனத்திலே, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கிறிஸ்துவனுடைய சிந்தை அல்லாமல் வேறொரு சிந்தை நமக்கு தேவையில்லை. இந்த உலகத்திலே நான் வாழ்கிற வரை நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை. அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கூட, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு வேதனையோடு சொன்னார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. மனுக்குலத்தின் பாவங்களை மீட்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எது உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, இவைகளையே சிந்தித்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆகவே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு என்னென்ன நிச்சயத்தை கொடுக்கிறது என்றால், மரணத்தின் தோல்வியை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு ஆத்துமாவிலே மரணம் இல்லை, அது அழிவில்லாமல் தேவ சமூகத்திலே இருக்கிறது. மரித்த உடனே அவனுடைய ஆவி பரலோகத்திற்கு செல்லுகிறது. ஆத்தும அழிவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தால், அவருடைய உயிர்த்தெழுந்ததினாலே இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதை விசுவாசித்ததினாலே, தேவனுடைய மரணத்தை விசுவாசித்ததினாலே இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். அவருடைய மரணத்தினாலே நாம் மனிதர்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்படும்படி கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவனுடைய மரணம் சாதாரணமானது அல்ல. அவர் பாவமாக்கப்பட்டார். பாவமே அறியாத பரிசுத்தர் பாவமாக்கப்பட்டார் உங்களுக்காக, எனக்காக. அதை நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இது கடைசி காலம். உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எந்த சந்தேகம் கிடையாது. அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், வாழுகிற நாட்களில் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜீவியம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்தல், இப்படி தேவனுக்குள்ளே நாம் வாழும் பொழுது, ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்லி அழைக்கத்தக்க பலனும் கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக மிக கவனமாயிருந்து இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அதைப்போல காவல்துறையிலே பணிபுரிகிற காலத்தில் எத்தனையோ பாடுகள் பிரயாசங்களோடு தான் கடந்து போகிறோம். மக்களுக்கு பாதுகாப்பை தருகிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஆனாலும் தேவன் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு. அவர் ஒருவர்தான் நாம் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அலுவலக காரியங்களிலும் அதிகாரிகள் மத்தியிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துகிறார். அவருடைய நன்மைக்காய், அவருடைய கிருபைகளுக்காய், அவருடைய இரக்கங்களுக்காய் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்தரித்து கனப்படுத்துவோம். தேவ கிருபை நம்மை எப்பொழுதும் தாங்குவதாக. எல்லா துதியும் கனமும் அவருக்கே நாம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவரன்றி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வு இல்லை. உலக வாழ்க்கை ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கை நித்திய காலமாய், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரிந்த நம்மை நடத்துவார்.
நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குற்றம் குறைகளை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிலே நான் உண்மையாயிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின கிருபைதாரும் என்று சொல்லி தேவ கரத்தில் நம்மை தாழ்த்துவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய கிருபை நினைத்து, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்பு நம்மீது பொழியப்பட்டது. அந்த அன்பிற்கு அகல ஆழ நீள உயரம் இல்லை. அது விலையேற பெற்ற அந்த அன்பு நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. நான் முழுவதும் தாழ்த்தி விசுவாசித்து, உம்முடைய மரணத்தினாலே எனக்கு விடுதலை கிடைத்தது, உம்முடைய மரணத்தினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசித்து அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உமது கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய தயவு பெரிது. இம்மட்டுமாய் உம்முடைய மரணத்தினாலே எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர். ஆத்துமாவிலே அழிவில்லை என்று நீர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல பலனை பரலோகத்தில் வைத்திருக்கிறீர் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை விசுவாசித்து தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சார்வதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாய் நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன்.